ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சிறுமி என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகின்ற பழைய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சொன்னோடனே குழம்பிடாதீங்க. சிவகார்த்திகை நடிச்ச படம் ஒரு படம் வச்சு எதிர்நீச்சல்னு இப்ப தொலைக்காட்சி தொடரா ஒரு எதிர்நீச்சல் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி பேச போறோம்னு நினைச்சிடாதீங்க. இது 1968 வெளியான எதிர்நீச்சல். இதுல இந்த படத்துக்கு ஈக்குவலா ஒரு படம் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு திரைக்கதை அமைப்பு, அப்படி ஒரு வசனம், அப்படி ஒரு காட்சி அமைப்பு, இது எல்லாத்தையும் யார் பண்ணார்னா கே பாலச்சந்தர் அவர்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி இருப்பது கே பாலச்சந்தர் அவர்கள். கலா கேந்திரா பிக்சர்ஸ் மூலமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டது. இதற்கு இசை வி குமார் அவர்கள், பாடல்கள் வாலி. இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்கு. என்ன நட்சத்திர பட்டாலும் பார்த்தீங்கன்னா நாகேஷ் ஃபர்ஸ்ட் முதன்மையாக. நாகேஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், எம்ஆர்ஆர் வாசு, ஸ்ரீகாந்த், சௌகா ஜானகி, ஜெயந்தி, எஸ்.என். லட்சுமி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நடிகர் பட்டாலும் இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் பல பேர் குடியிருக்கிறாங்க. அத்தனை குடும்பங்களுக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவராக நாகேஷ் நடிச்சார். அவர் பேர் மாதுன்னு அது வச்சிருப்பாங்க. அவர் படிக்கட்டுக்கு கீழே தான் அங்க வச்சிருப்பாங்க. அவரை அந்த வீட்டுல யார் கூப்பிட்டாலும் போவாரு, யார் எந்த வேலை சொன்னாலும் செய்வார். எதுக்காக இந்த வேலையை அவர் செய்யறாரு அப்படின்னா, அவர் ஒரு பட்டம் படிச்சு ஒரு பட்டய மாணவனா மாறணும்னு ஒரு ஆசை, ஒரு எஜுகேட்டடா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் படிச்சுட்டு இருக்காரு. பர்டிகுலர் கல்லூரியில அவருக்கு பிரின்சிபால் ரொம்ப சப்போர்ட். இவர் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறதால தங்கறதுக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு இருக்குது. ராத்திரில வேலை செஞ்சு அதுல வர காசுல ஃபீஸ் கட்டு. இப்படி ஒரு பொறுப்பான கதாபாத்திரத்தில் நாகேஷ் வச்சிருப்பார். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமான குடும்பமாக அவர்களெல்லாம் நாகேஷை தனக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டே. சார், என்ன இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தனியிலன்னு நினைக்கிறேன். கோபம் என்னடா, கோபம் என்ன? ஒரு படம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் லவ் லெட்டர் எழுதுனதும் உண்மைதான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை. காலேஜ்ல படிக்கிற பையனுக்கு காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் கூடாதா? உருப்படுறதுக்கு வழி இல்லை. சார், நான் செஞ்சதும் தப்புதான். இந்த வீட்டுல எல்லாருமே என்ன மன்னிச்சுட்டாங்க. நீங்களும். நீ புத்திசாலிதா. உன்னுடைய சேவை அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அவசியம்னு மறைமுகமா உணர்த்தி காட்டிட்டேன். அனாதை குலத்தை அப்புறப்படுத்துறதுக்காவது மாறு தேவைன்னு அவங்க எல்லாம் உன்னை மன்னிச்சுக்கலாம். ஆனா என் மனசை அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. உங்க புள்ள மாதிரி என் பிள்ளைக்கு மேல உன்னை நான் நினைச்சேன்டா. அதனாலதான் என்னால உன்னை மன்னிக்க முடியல. இந்த சூழ்நிலையில நாகேஷ் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு முத்துராமன் என்ன பண்ணது, ஒரு வேலையை செஞ்சு அவரும் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்குள்ள இருந்தாரு. நாகேஷ் இல்லாத இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என் மகன் மாது அப்படின்னு கேட்பாரு. அப்போ கோட்டீஸ்வரனுடைய பையனாம அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் மாது வீட்டுக்குள்ள மொத்த பேரும் அவர் தாங்குன்னு. அப்புறம் தான் முத்துராமன் சொல்லுவாரு, நான் தான் இந்த வேலையை செஞ்சேன். அது நாகேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணும். ஒவ்வொரு காட்சியிலும் மிக சிறப்பாக சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எஸ்.என். லட்சுமிக்கு ஒரு பொண்ணு, அவங்கதான் ஜெயந்தி. அவங்க பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியமா இருந்து தெளிவாயிட்டு விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இது பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால பைத்தியத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. அப்போ அந்த எஸ்.என். லட்சுமி என்ன பண்றாங்க, ஜெயந்திய ஏன் மாதுதான் இப்ப டிகிரி படிக்கிறாங்க, அவன் பெரிய படிப்பாளி ஆகிட்டானாக்கா பெரிய வேலைக்கெல்லாம் போயிடுவான். ஆனா மாதுவுக்கே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு நாகேஷோட காதல். அவரு தன்னை எப்படி திருத்திக்குவார் தெரியுங்களா? ஒரு பைத்தியத்தை நாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம விரும்பின ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். என் மனசு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைத்தியமா இருக்கிற ஜெயந்தியை காதலிக்க ஆரம்பிச்சு. அதே போல அந்த பொண்ணு அவரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க.
கடைசியில நாகேஷ் நல்லா படித்து முடிச்சிருப்பாரு, ஜெயந்தி நல்லா முடிவாரு. இப்படியாவே இந்த கதைக்கெல்லாம் முடியும். இதுல ஒவ்வொருத்தரும் நாகேஷை வேலை வாங்கும் போது பண்ற கதாபாத்திரம் எல்லா விஷயமே ரொம்ப புதுமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதுல இன்னொரு புதுமையை புகுத்திருப்பார் பாலச்சந்திரன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இருமல் தாத்தான்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த கேரக்டரை காட்டவே மாட்டாங்க. கதவு மேல இருமல் தாத்தான்னு எழுதியிருக்கும், உள்ள இருந்து இருமல் சத்தம் கேட்கும், அவ்வளவுதான். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை அந்த படத்துல ஆளே இல்லாம காட்டிட்டு, இப்படி வித்தியாசமான கற்பனைகளால் படத்தை மெருகேற்றி மிக சிறப்பாக உருவாக்கி இருப்பார் கே. பாலச்சந்திரன். அவர் மட்டும் இல்லாம வி. குமார் மிக அற்புதமான இசையமைச்சிருப்பாரு. வாலி பிரம்மாண்டமான பாடல்கள் கொடுத்திருப்பாரு. அப்படி என்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் சவுகார் ஜானகியும் ஐயர் குடும்பத்தை சார் அவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அடுத்தாத்து அம்பு ஜத்த பாத்தேலா அவ அத்துக்காரன் கொஞ்சம் கேட்டேலா அப்படின்னு ஒரு பாடல். ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேட்கிற என்ன பார்த்து? அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேளா. ஏன்னா அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. அந்த பாடல் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் சாங் சீரியல் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. அந்த பாடலும் மிக சிறப்பாக அவர் இவரு நாகேஷ் எல்லா வீட்லயும் வேலை செய்யறோம் இல்லையா, மாது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல். சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ அப்படி முத்துராமன் மலையாளத்துல பாடுற மாதிரி, அப்படியே மற்ற தமிழ்ல பாடுற மாதிரி பாட்டை ஒரு கலவையா கொடுத்துருப்பாங்க. பாட்டு அவங்க ஃபேமஸ் ஆகும். சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ, சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ, மாடி படி மாது போய் மாடி வீட்டு மாது ஆயே. இப்படி எல்லா பாடல்களுமே இந்த படத்துல மிக சிறப்பான பாடல்களாக அமைந்து படமும் அற்புதமான கதையாக உருவாகி மிகப்பெரிய வெற்றியை அடைந்த திரைப்படம் தான் எதிர்நீச்சல். இது 1968 வெளியாகி மாபெரும் வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னையே இணைத்துக் கொண்ட திரைப்படம் தான் எதிர்நீச்சல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.